உங்களுக்கு தெரியும், கல்கத்தா மாநகரத்தில் வெள்ளை ஆடையை உடுத்தி கொண்டு 1000 மக்களை ஒன்று திரட்டிய ஒரு பராரிக்கு முன்பு ஒருவர் கேட்டார், கண்மூடி நீங்கள் கல்கத்தா காளியோடு பேசுகின்றீர்களே, அந்த காளி என்னோடு பேசுமா என்றவுடன் அவர் கேட்டால், நீங்கள் உயர்ந்த மருத்துவர், பிரசீதி பெற்றவர், என்னை நீங்கள் 2 நிமிடம் மருத்துவராக்க முடியுமா என்றபோது அந்த மருத்துவர் சொன்னார், அதற்கென்று சில படிப்புகள் இருக்கிறது என்று. அதற்கு கல்கத்தாவில் இருந்த வெள்ளை உடை உடுத்தி அந்த பராரி சொன்னார், 2 நிமிடம் மருத்துவராக மாற்றுவதற்கே எண்ணுவதற்கே படிக்க வேண்டுமென்றால் கண்ணுக்கு தெரியாத காளியோடு பேச சில படிப்பு இருக்கிறது, அதை படித்தால் காளி உங்களோடு பேசுவாள். அதுதான் பகவான் ராமகிருஷ்ணர். அவருடைய சீடர் விவேகானந்தர். 1000 முறை பதிவு செய்திருக்கிறோம். ஒரு மன்னன் கேட்டான், மண்ணும் மரமும் கல்லும் இந்துக்கள் கடவுள் என்றால் எப்படி என்று. அதற்கு பகவான் சொன்னார், நான் பசித்த காளி வயிறுக்கு முன்பு கடவுளை பற்றி பேசுவதில்லை, ஆனால் வயிறு நிரம்ப இருக்கின்றேன். இங்கே மாற்றி வைத்திருக்கக்கூடிய எந்த படமும் அந்த படத்திற்குள்ளும் உங்கள் தாத்தாவும் உங்கள் அப்பாவும் இருப்பதாக மன்னன் கருதுகின்றீர்கள். ஒரு ஓவியத்திற்குள் தாத்தாவும் அப்பாவும் இருப்பதாக நீங்கள் நினைத்தால், கல்லுக்குள்ளும் மண்ணுக்குள்ளும் மரத்துக்குள்ளும் கடவுள் இருப்பதாக எங்கள் இந்துக்கள் நினைத்தால் என்ன தவறு என்றார். விக்கித்து நின்றான் மன்னன்.